ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மும்பை டிஃபென்ஸ் அகாடமி. ஸ்விஃப்ட் அனலைசஸ் எஸ்எஸ்ஜிடி ஒவ்வொரு நாள் எக்ஸாமை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருந்தோம். அதுல குட் அட்டெம்ப்ட், எவ்வளவு மார்க் எடுக்கலாம், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா நம்ம சொல்லியிருந்தோம். 2 வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்து வந்துருக்கேன். 2 நாளுக்குரியது. ஓகேங்களா? இப்ப நேத்து அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின நாள் நடந்த கேள்விகளை டைரக்டா ஒரு 4-5 பசங்க கிட்ட கேட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதை கொஸ்டினாவே ஃபார்மேஷன் பண்ணி, ஓகேங்களா, எந்த கொஸ்டின் தான் கேட்டாங்கிறதையும் டைரக்டா ஃபார்மேஷன் பண்ணியே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க, இந்த ஏரியால தான் கவர் பண்ணிருக்காங்க, இது இல்லாம என்னதான் கேட்டாங்கிறத நேத்து நடந்த ஸ்விஃப்ட் எல்லாத்துலயும். ஓகேங்களா? ஏன்னா கேட்கக்கூடிய 20 ஜிகே கேள்வி 20 கேள்வி யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஒருத்தருக்கு ஞாபகம் இருந்தது. 3-4 ஸ்விஃப்ட்லையும் கேட்டதை ஒரு கம்பைல் பண்ணி ஒரு கோர்வையா கொடுத்துருக்கேன். அப்ப இதே மாதிரிதான் அடுத்தடுத்த ஷிஃப்ட் தொடருது. பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. நான் திருப்பி அந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னா, ரொம்ப பெரிய பெரிய வித்தியாசங்களோட இந்த தடவை கேட்கல. அதே பேட்டர்ன், அதே லாஜிக், அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரைட்டா? இப்போ ஷிஃப்ட் அனலைசிஸ்ல இது நேத்து நடந்த ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய டைரக்ட் கொஸ்டின். அப்படியே டைரக்டா இந்த கேள்வி தான் கேட்டாங்கிறது கன்ஃபார்ம் 100% கேட்கப்பட்ட கேள்வி நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ரிசீவ் த பாரத ரத்னா அவார்டு. ஓகேங்களா? அப்ப அவார்டு வச்சு ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்ப இது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நம்ம கிளாஸ் நடத்தும் போது முன்னாடி கிளாஸ் போடும் போது சொல்லியிருக்கேன், அந்த ஃபர்ஸ்ட் அதுவும் மெயினா உமன் அந்த விஷயத்த வச்சு கேள்வி கேட்பாங்க சொல்லியிருக்கேன். இப்ப பாரத ரத்னாவோட மிங்கிள் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது இந்தியன் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்தியா வின் பண்ணதை கேட்கல, ஹோஸ்ட். ஓகேங்களா? இந்தியால எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஜிகேல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் நிறையவே வந்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி கம்மியாக இருந்தாலும் 1-2 ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்திருந்தது சொன்னேன். இப்ப இது பக்காவா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, திருப்பி பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல கரண்ட் அஃபேர்ஸ் 2025 கேட்கறது ஓகே நார்மல். இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்ல ரேரா 2024 கரண்ட் அஃபேர்ஸ், அது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸா கேட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் பாருங்களேன், 2024 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. விச் கண்ட்ரி பாஸ் த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் லா இன் 2024 டு பேன் த children under 16 using ban on social media. சோசியல் மீடியா வந்து 16 வயசுக்கு குழந்தைகளுக்கு பேன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் சேர்ந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க, ஆஸ்திரேலியா. அப்ப இது ரிலேட்டடா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அவங்க எல்லாம் பேன் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. ஓகேங்களா? அதெல்லாம் கேள்வி கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பிரசிடென்ட். எஸ், ஒரே ஷிஃப்ட்ல பிரசிடென்ட்டை வச்சு மட்டுமே 2 கேள்வி வந்தது. ஐ திங்க் நேத்துல ஷிஃப்ட் நம்பர் 1 நினைக்கிறேன். ஓகேங்களா? 2 கேள்வி அப்படியே வந்து பிரசிடென்ட் வச்சு 2 கேள்வி. ஓகேங்களா? ரைட். இப்ப பாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதாவது 1992ல இருந்து 97 வரைக்கும் யாரு பிரசிடென்டாக இருந்தா? சங்கர் தயாள் சர்மா. அப்ப யார் என்னென்ன வருஷம் பிரசிடென்ட் பத்தி வயசு, பேசிக்கான டீடைல்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜியோகிராஃபில இருந்து கொஞ்சம் ஹிஸ்டரி, ஒரு சில சப்ஜெக்ட்ல ஹிஸ்டரியை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஜியோகிராஃபி டாமினன்ஸ் எடுத்தாங்க. அதுல பாருங்க, லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் கேட்டிருந்தாங்க, சிலிகா லேக். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டெல்டா இந்த வேர்ல்டு ஃபார்ம்டு பை த கங்கா. ஓகேங்களா? எந்த டெல்டா வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க? சுந்தர்பன்ஸ் டெல்டா. ஓகேங்களா? இந்தியாவில அது உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டா தான் கேள்வி. ஓகேங்களா? கங்கா ரிவரும் பிரம்மபுத்திரா ரிவரும் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஏரியாக்கள்ல தான் பெரிய டெல்டா உருவாகுது. வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய சுந்தர்பன்ஸ் டெல்டா. ஓகேங்களா? அடுத்து ரெகனைஸ் ஃபர்ஸ்ட் அபிஷியல் வேர்ல்டு செஸ் சாம்பியன். ஓகேங்களா? பாருங்க, திருப்பி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசராக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி யார் தெரிஞ்சு? BN ராவ். இதெல்லாம் பேசிக்கா பாலிட்டி கொஸ்டின். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாலிட்டி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு கேட்டிருந்தீங்க, கேட்கறாங்க. ஓகே, இந்த ஆர்டிகல்ஸ் வச்சு கூட கேட்டாங்க. உதாரணத்துக்கு ஆர்டிகல் 111 என்னங்கிறத கேள்வி கேட்டாங்க ஒரு ஸ்விஃப்ட்ல. ஓகே, நேத்து நடந்த ஸ்விஃப்ட்ல ஆர்டிகல் 111 என்னங்கிறத கேள்வி கேட்டாங்க. அடுத்து, வாட் இஸ் த பிரைமரி எஃபெக்ட் ஆஃப் த எர்த் 23.5 டிகிரி ஆக்சியல், அதாவது சாய்வு கோணமா சாய்ந்து இருக்குல்ல. நிறைய பேர் தமிழ் மீடியமா இருப்பீங்க, பார்த்து கவனிச்சுக்கோங்க. பூமி 23 டிகிரி சாஞ்சிருக்குது, அதோடைய முக்கியமான விளைவு என்ன அப்படி கேட்கறாங்க. அப்படி சாஞ்சிருக்கனால மான்சூன், அதாவது சீசன் வந்து சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் அனலிட்டிக்கா புரிஞ்சுக்க சொல்லக்கூடிய ஆன்சர் தான். ஓகே, பாருங்க, பிரசிடென்ட் வச்சு 2 கொஸ்டின் வந்து சொன்னோம்ல. ஆர்டிகல் 239 வந்து யார் ரெஸ்பான்சிபிள் இருக்கிறாங்க? பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே, அடுத்து விச் பார்ட் ஆஃப் சாத்புரா மவுண்டைன் ரேஞ்ச் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. சாத்புரா மவுண்டைன் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியாவில தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ மைசூர் வார் சொன்னல, நிறைய ஷிஃப்ட்ல ஹிஸ்டரி ரிலேட்டடா இயரை வச்சு போரை வச்சு கேள்வி கேட்டாங்க. இப்போ மைசூர் வார், ஒரு இடத்துல பானிபட் போரை வச்சு கேட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேத்து எக்ஸாம்ல வந்து 1857 ரிவோல்ட் இருக்குல்ல, 1857 ரிவோல்ட் பெருங்கலகம், அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம்
எக்ஸ்ட்ராவா இது நோட் பண்ணாது சொல்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் டைமா அரைவ் ஆனாங்க சொன்னாங்க. எதுக்காக அரைவ் ஆனாங்க கேட்கறாங்க. எப்பவும் போலதான் வணிகத்திற்காகவும் அவங்களுடைய வணிக உறவுக்காக தான் வந்தாங்க. அடுத்து நம்ம சயின்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ல சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்கிறாங்க 3 to 4 கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஃபுல்லாவே ஓரளவுக்கு பேசிக்கான கேள்வி தான் இருக்கு. பாருங்களேன், வாட் டைப் ஆஃப் ஆக்ஷன் இஸ் பீட்டிங் த ஹார்ட். ஓகேங்களா, ஹார்ட் வந்து துடிக்கிறது என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் கேட்கறாங்க. இன்வாலண்டரி ஆக்ஷன் அப்படி சொல்றாங்க. இது இல்லாம பயாலஜில வந்து செல். ஓகேங்களா, செல் டாபிக்ல இருந்து அதிக ஷிஃப்ட்ல ஒவ்வொரு கேள்வி வருது. அதனால பயாலஜியை பொறுத்த வரைக்கும் செல் டாபிக், பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் லைட் சவுண்டு, அதுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆசிட் பேஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் பேசிக்கான விஷயத்தை படிச்சீங்கன்னாலே கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த 2-3 கொஸ்டின். அடுத்து ஃபெஸ்டிவல், கண்டிப்பா ஃபெஸ்டிவல் டான்ஸ் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருது. சாந்தல் டான்ஸ் வந்து எந்த ஃபெஸ்டிவலோட தொடர்புடைய கேட்கிறாங்க. அவங்க சாந்தல் ட்ரைபோடைய ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், அறுவடை திருவிழா. ஓகேங்களா, இது ஒரு ஃபெஸ்டிவலை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ரிப்போர்ட். எஸ், ரிப்போர்ட் வச்சு கேள்வி கேட்கறாங்க. அதுல மெயினா கரண்ட் அஃபேர்ஸ் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை இருக்கு, மகிழ்ச்சி அறிக்கைன்னு சொல்லிட்டு, அதை வச்சு ஒரு பேஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்க, செல் சொன்னதுல செல் பயாலஜி படிச்சுக்கோங்க சொன்னது. அதுல யூகேரியாட்டிக் செல்லை பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. யூகேரியாட்டிக் செல்லை பத்தி ஒரு கேள்வி வந்திருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸை பத்தி ஒரு கேள்வி. ஓகேதா, அது ரொம்ப யூனிக்கான கேள்விதான். ஓகேதா, செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படி கேட்கறாங்க. பேசிக்கா அவங்க பிரசன்ஸ், அரைவல், டிபார்ச்சர் கேட்டாங்கன்னா அட்டனன்ஸ் ரெஜிஸ்டர் அப்படி சொல்லிடலாம். ஓகேதா. அடுத்து ஜென்ரலா ரீசன்ல கேலண்டர் சம் வச்சு கேட்கறாங்க. நான் சொன்னல கேலண்டர் சம் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் 2-3 ஷிஃப்ட்ல. அப்படியே இப்போ கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி கிளாக் சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரீசனிங்ல. ஓகேதா, கிளாக் சம் கேட்கறாங்க. அப்ப இந்த டேட் கொடுத்து அது என்ன டேன்னு கேட்கறாங்க டைரக்டா. ஓகேதா, மண்டே. இதுக்கெல்லாம் நமக்கு ஃபார்முலா சம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ மேக்ஸ்ல அடுத்தடுத்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா ராம்பஸ் உடைய டயகனலோடைய ரேஷியோ கேட்டாங்க. ஓகேதா, ராம்பஸ் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேதா. அடுத்து வந்து நம்பர் சீரியஸ்ல பசங்க ஞாபகம் இருந்தது சொன்னதை நம்ம டைப் பண்ணிருக்கோம். இந்த நம்பர் சீரியஸ் இது எது வந்து ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ரீசனிங். ஓகேதா. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலா சொன்னது எல்சிஎம் ஹெச்எஃப்ல நார்மலா கேட்கக்கூடியதுதான். ஓகேதா, எல்சிஎம் கொடுத்துடுறாங்க, ஹெச்எஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, 2 நம்பரோட எல்சிஎம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மந்த். ஓகேதா, கேலண்டர் சம்ல இருந்தே ஒரு ஷிஃப்ட்ல 2-3 கேள்வி வந்திருக்கு. ஓகேதா. அதே மாதிரி மேக்ஸ்ல திருப்பி சொல்றேன், சிம்பிளிபிகேஷன், அப்புறம் வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க், இதை பார்க்காம போயிடாங்க, தயவு செஞ்சு பாத்துக்கோ. ஒரே ஷிஃப்ட்ல 7 சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் கூட வந்திருக்குது. ஓகேதா. சொன்னத முகலாயர்கள் அவுரங்கசீப் பத்தி கேட்டிருக்காங்க. அவுரங்கசீப் இறந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஆண்டுகளை வைத்து மட்டுமே 3-4 கொஸ்டின் வந்திருக்குது. ஓகேதா. அடுத்து எல்பிஜியை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸ்ல. ஓகே, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஆக்சுவலா இந்த 3 நாள்ல 2 தடவை இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு எல்பிஜியை பத்தி. அடுத்து ஹிஸ்டரியில வந்து வேதா. ஓகே, அந்த வேத காலத்தை வச்சு ஒரு சாம வேதானா என்ன அர்த்தங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதாவுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து துறைமுகம், ஜியோகிராஃபில துறைமுகத்தை பத்தி கேட்டிருக்காங்க, கான்ஜா துறைமுகம். ஓகேதா. அடுத்து பெஸ்ட் செல்லிங் மித்தாலஜிக்கல் நாவல். ஓகேதா, புக்ஸ் அண்ட் ஆத்தர் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேதா. அடுத்து பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல். ஓகேதா, சயின்ஸ்ல. ஓகேதா, சயின்ஸ்ல எர்த்து, அதுக்கப்புறம் ஹிமாலயா மவுண்டைன்ஸ் பத்தி ஜியோகிராஃபில இதெல்லாம் கேள்வி வந்திருக்கு. பாருங்க, 3 வச்சு ஒரு கேள்வி வந்திருக்கு. அடுத்து உமன் ரிசர்வேஷன், பஞ்சாயத்து ராஜ்ல கடைசியா ஜூலையை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டேட்ஸ்ல வந்து 50% ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு. ஓகே, 21 ஸ்டேட்ஸ். ஓகேதா. அடுத்து ஹிஸ்டரியில இந்த ஏன்ஷியன் ஹிஸ்டரியை பத்தி அங்கங்க ஒரு கொஸ்டின் வந்தது. ஒரு தடவை மௌரியாவை பத்தி வந்தது. இங்க பாத்தீங்கன்னா மகதா, பிம்பிசாரா அவங்கள பத்தி, ஒரு ஹரியங்கா வம்சத்தை பத்தி வந்திருக்கு, அஜாதா சத்ரு. ஓகேதா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், அதுல இருந்து ஒரு பேசிக்கான கேள்வி. ஓகேதா, பாத்துக்கோங்க. ஓகேதா, எல்லாமே கேட்ட கேள்விகள் தான் டைரக்டா கொஸ்டின் வச்சிருக்கோம். அப்ப இதே கேள்வி வராது, இதே மாதிரி நார்மலா இது ரிலேட்டடா வேற கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேதா. பாருங்க, டிபானி ஃபோக் டான்ஸ் வச்சு கொஸ்டின் வந்துருக்குது. அடுத்து என்எஸ்எஸ்ஓ, எக்கனாமிக்ஸ்ல என்எஸ்எஸ்ஓ பத்தி கொஸ்டின் வருது. இப்ப எக்கனாமிக்ஸ்ல சாலிடா 3 கொஸ்டின், 3 to 4 கொஸ்டின் வந்துருது. ஓகேதா. ஒபீடியன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில என்ன அர்த்தம் கேட்கிறாங்க பாருங்க. அதாவது இங்கிலீஷ்ல ஆப்ஷனை கொடுத்துட்டு ஹிந்தியில கீழே ஆன்சரை கேட்கிறாங்க. ஓகேதா. அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எத்தனை % இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்திருக்குது. ஓகேதா. ரைட், இது எல்லாமே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகேதா. கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்வி வரைக்கும் நம்ம தொகுத்து வச்சிருக்கோம். ஓகேதா. இதெல்லாம் நிறைய 47 கேள்வி. ஓகேதா. எல்லா ஷிஃப்ட்லயும் நடந்த ஒரு 3-4 ஷிஃப்ட்ல நடந்த கேள்விகளை ஞாபகம் இருக்கிற வரைக்கும் பசங்க சொன்னதை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. இதோட PDF வந்து நான் கீழே அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த அனலைசிஸ் வரும். ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த டாபிக் என்ன பார்க்காம இருக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.